விதவிதமான கேரளா தேக்கு ஃபர்னிச்சர். ஆவேஷமா மஞ்சுமல் பாய்ஸே வச்சிருக்கீங்க. மஞ்சுமல் பாய்ஸ். யூ பேஸ்கெட்டா? வஞ்சிப்புராவா? இந்தியன் 2 தாத்தா ரிப்பீட் ஆயிருக்காருல்ல அந்த மாதிரி. இது கோப்ராவா? ஆமா. மீன்வால் பிக் பெரிய பெரிய ஒரு பேலஸ் ஜமீன்தார் வீட்ல இருக்குமே அந்த டாடாய்ஸ். ஆமா அது டாடாய்ஸ். இது கிராப். பிரஜாபதியில இப்ப கார்னர் பண்ணிருக்கோம் ப்ரோ. இலை லீஃப் மாடல். ஆமா அப்படியே லீஃபா இருக்கும். டால்ஃபின் பாத்தீங்களா? டால்ஃபினா? இதை கேட்டு மட்டுமே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 40 to 50 கால்ஸ் வரும் எனக்கு. ஃபுல் டீக்ல மணியாரம் சொல்லுவோம். மணியாரமா? புது மாடல் தான். நீங்க இப்ப பாருங்க, மரத்துல டைனிங் கேட்பாங்க, மரமா டைனிங் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள இவ்வளவு கிரெயின்ஸ் போடணுமா? இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த கிரெயின் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த மரம் பலூன் ஊதி வச்ச மாதிரி இருக்கும். கூட்டத்திலே தனித்தனி சோஃபா இண்டிவிஜுவலா தெரியும், எல்லாமே தெரியுது. ஹலோ வாழ்க்கை டிராவலிங் சேனல். ஸோ வீடியோ வந்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்க கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் கடைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரதரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபர்னிச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சரி நம்ம வீட்டுக்கு இது மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கான கம்ப்ளீட் டீ கோட் ஷோரூம் தான். இந்த கடைக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிங்கனாவே எங்கே தெரியும் பார்த்தாலும் டீ கோட் மட்டும் தான் இருக்கும். ஃபர்னிச்சர் சோஃபாஸில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குதுங்க. அதாவது ரோலெக்ஸ் லியோலாம் போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆவேசம் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கிறாரு. என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன். கோயம்புத்தூர் ஷாப் எங்கே இருக்குது பிரதர்? ப்ரோ இது வந்து கோயம்புத்தூர் கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர், கேரளா ரோடு, பாலக்காடு ரோடு. உங்களுக்கு குனியமுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷன் வந்தாவே தெரியும், கேட்டிங்கனாவே தெரியும். நீங்கள் ஒன்று தாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயம் எக்ஸைட் இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்கு. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிரதர் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேமானது கொட்டை செட்டு. அதுதான் ஃபஸ்ட்டாக போட்டு மினியேச்சர் சொல்லி போட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகி இதை கேட்டு மட்டுமே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 40 to 50 கால்ஸ் வரும் எனக்கு. என்ன பேர் ஆக்சுவலாக? மினியேச்சர். மலையாளத்தில் வந்து அது கொட்டை செட்டுன்னு சொல்லுவீங்க. அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இதில் என்ன பண்ணிட்டேன்னா அது வந்து அதில் குஷன் போட்டிருந்தேன், கொஞ்சம் ஸ்மால் சைஸாக பண்ணியிருந்தேன், ஒரு 40 to 43 ரேஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். இது வந்து நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ், உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. அதோட கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் பெருசாயிட்டான். அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் நல்ல கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒர்க்குக்கு தான் ப்ரோ. இது எல்லாமே சாலிடு. இது எல்லாமே ஹோலோவா போட்டுடலாம். நான் வச்சிடலாம். இது எல்லாமே சாலிடு. அப்போ வேஸ்டேஜ் தான் இதுக்கு மெயின். இதோட பிரைஸோட இது மெயின் திங்கே வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 59 வரும். உங்களுக்கு 59 வருது. இதுல ஃபுல் வுட்ல குஷன்ல போனீங்கன்னா இன்னும் ஒரு 3 ரூபா கம்மியாகும் உங்களுக்கு. அடுத்து நீராளி. ஆமா, இது உங்களோட சிக்னேச்சர் மாடல் தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்போம் நம்ம 2 இயர்ஸ். நம்ம அதுல எல்லாத்துலயுமே இந்த மாடல் இருக்கும். நம்ம கடையோட சிக்னேச்சர் மாடல் இது. ஸோ இதுவுமே அந்த ஒரே மரத்தில் வளர்ச்சது? ஆமா, ஒரே மரம்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஒரே ஒரு சேர் அப்படின்னா இல்ல, ஒரு சேர் இல்ல ப்ரோ. ஒரே மரம்னா இது வந்துட்டு இங்க ஜாயிண்ட் வரும் கண்டிப்பா. இது ஜாயிண்ட் இல்லாம எடுக்க முடியாது. இந்த இது சொல்லிடுறது. ஆமா, உண்மையை மட்டும் சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் வைங்க ப்ரோ. பிரச்சனை எந்த இடத்துலயும் தலை குமிய வேண்டாம். நம்ம சொன்னேன்ல, நான் அன்னைக்கே சொன்னேன்ல சார், நான் அன்னைக்கே கொடுத்துடலாம் வாரண்டி, இவ்வளவுதான், இதுக்கு தான் வாரண்டி சார். நம்ம ஈஸியா சொல்லிடலாம். நம்ம இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது எங்கேயுமே நிக்காது. அதுதான் இதுல நீராளி ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்கும். எங்க ஒரு டிசைன் எங்கேயுமே கட் ஆகாது. இதுல அருவி மாதிரி. ஆமா, அருவி மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு மூவ்மெண்ட். இது வந்துட்டு 72 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போக. குஷன்னா உங்களுக்கு 68 வரும் உங்களுக்கு. ஆனா குஷன் இல்லாம இருக்கிறதுக்கு தான் பார்க்கலாம். ஆமா, இங்க வருவாங்க ப்ரோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியோட வருவாங்க. சரியா? ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வந்துருவாரு, ஃபுல் வுட்ல தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. குழந்தைகளும் ஒய்ஃபும் வீட்டில் இருக்கிறவங்களும் குஷனுக்கு தான் இது வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இங்க வந்துட்டு அப்படியே மாறிடுவாங்க. அவங்க வந்துட்டு ஃபுல் வுட்ல உட்காந்து அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் 100% ஃபுல் வுட் உட்காந்து எடுத்துட்டு போவாங்க. அடுத்த மாடல் பிரதர், இது வந்து உங்களுக்கு டிராகன் மாடல். டிராகனா? ஆமா. என்ன உண்மையாவே நல்ல ஹெவி மாடல் கூட பயங்கரமா இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் ஹெவி மாடல். இது உங்களுக்கு ஹெட் புதுசா வந்திருக்கு. ஆமா, இது புதுசா. இது நம்ம வீடியோல ஃபர்ஸ்டா போடுறோம். இது நம்ம என்ன நேம் சொன்னீங்க? டிராகன். ஆமா. இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஹெட் ரெஸ்ட் வரைக்கும் நல்ல கவராக இருக்குது. ஃபுல் வுட்ல எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் உட்காரலாம். நம்ம உடம்பு வலி, பேக் பெயின், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இது வந்து 72 வரும். 72 வரும். மறுபடியும் சொல்கிறேன், டீப்பாய் இல்லை, சோஃபா மட்டும்தான். ஆமாம், 72க்கு இது 72. ஆமாம், இது வந்து நம்மளோட சிக்னேச்சர் புலிமுருகன். ஆமாம், இது ஏதோ டெவலப் பண்ண மாதிரி தெரியுது. எல்லாம் டெவலப் இல்லை ப்ரோ. இந்த டைம் தான் டோன் நான் விட்டு இன்னும்
வுட்டை வந்து எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேங்குது. கஸ்டமருக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபை தான், ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் உண்மையாக சொல்லணுமா, எனக்கு வந்துட்டு பசங்கிட்ட, நம்ம ஒர்க் பண்ணுற பசங்கிட்டே அதான் சொல்லுவேன், இன்னும் அதில் என்ன பண்ணுங்க, இன்னும் என்ன பண்ணுவேன், இன்னும் 1000 ரூபா 2000 ரூபா நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் நம்ம கொடுக்கும்போது ஒரு மன திருப்தியாக இருக்குது. அதனால நான் வந்துட்டு உண்மையாகவே நீங்கள் போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன வித்தியாசம்னா டோன் வந்து மாறி இருக்கு. எனக்கு இந்த டோன் தான் மாறி இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு வளைச்சு. இது ஏதோ உண்மையாக ஒரு புதுவோட ஸ்பைனல் கார்டு மாதிரி அப்படிதான் இருக்கும். இது வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கை வச்சு உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒரு கம்பீரமாக இருக்கும். உங்களுக்கு வீட்டு போட்டு போட்டிங்கன்னா வந்து உட்காந்து. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 75 வரும். 75 வருது கரெக்டுங்களா? இது வந்து நம்ம வீடியோவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காமிக்கிறோம் ப்ரோ. இது கோப்ராவா? ஆமாம். என்னங்க சொல்கிறீங்க? கோப்ரா மாடல் ஃபுல் வுட்டில் இவ்வளோ ஹைட்டாக பண்ண மாட்டாங்க யாருமே. ஏன்னா ஆமாம், ஃபுல் வுட்டில் இவ்வளோ ஹைட்டாக பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸ்ட்ரென்த் வைஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வீக் ஆயிரும்னு சொல்லி அப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட தலை வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கவர் ஆயிரும். இந்த பெண்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருப்போம் நம்ம. இந்த பெண்ட் ஸ்ட்ரைட்டாக போட்டால் உங்களுக்கு தெரியுமில்ல, ஸ்ட்ரைட்டாக போட்டால் இது வந்து இது ஈஸியாக முடியாது, உட்காரவே முடியாது. எனக்கு வேலை கம்மி, எனக்கு வேஸ்டேஜ் இல்லை, ரேட்டு கம்மி, எல்லாமே ஆயிரும் ப்ரோ. இது எல்லாமே வளையிறது தான் ப்ரோ என்னோடது. இதே ஸ்ட்ரைட்டாக போடலாம், எல்லாமே எல்லா மாடலுமே அப்படிதான் உங்களுக்கு வளைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதனால தான் என்னோட நம்மளோட வீடியோவில் கீழே போய் பார்த்தீங்கன்னா என்ன ஜாஸ்தியாக இருக்குன்னா எல்லாமே சூப்பர், எல்லாமே மாடல். பேட் கமெண்ட் எதுவுமே எனக்கு பெருசாக இருக்கவே இருக்காது. என்ன ஒரே ஒரு வார்த்தை இருக்குன்னா ப்ரைஸ் ஜாஸ்திங்கிறது தான் இருக்கும். ஏன் ப்ரைஸ் ஜாஸ்தின்னா அது அவங்களுக்கு அதில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வரும்போது உட்காரும்போது அதுக்கு இதோட ப்ரைஸ் இதோட வர்த்துங்கிறது அவங்களுக்கு. ஆமாங்க, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இப்போ நான் வாங்கி கொடுக்குறேன்னா என் பையன் பெருசாகி அவன் வேண்டாம் மாற்றிக்கலாம், போர் அடிச்சிருச்சு மாடலுங்கிற வரைக்கும் இது நம்ம கூட ட்ராவல் ஆகும். அப்பவும் இது வந்து யாருக்கா கொடுக்க தான் செய்யணும் தவிர இது தூக்கி போட முடியாது. அதுதான் நினைச்சு நிற்கிறீங்க கரெக்டுங்களா? அடுத்து இவர் நம்மளோட யானைக்கொம்பு. ஆமாம், உண்மையாகவே பயங்கரமாக இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு இதில் யானைக்கொம்பு நிறைய மாடல் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. நிறைய பேர் நான்லாம் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தான் கொண்டு வந்தது. இது வந்து இப்போல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் பண்ணும்போது நான் என்ன அதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த தந்தத்தில் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக கிரைன்ஸ் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். அங்கே ஒன்று நான் காமிக்கிறேன், பேக்கில் ஒன்று இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 வரும். இது என்னதுங்க? இது வந்து பட்டாம்பி. எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சு இப்போ அதான் சொன்ன மாட்டேன். கஸ்டமர் வந்து எனக்கு கூப்பிடும் போது பட்டாம்பி இல்லையா, எலிஃபண்ட் இல்லையா, நீராளி இல்லையா, புலிமுருகன் இல்லையா கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப கனெக்ட் ஆகிடுறாங்க. நீங்க யோசிச்சு வச்ச பேர் கரெக்ட்டுங்களா? இது பட்டாம்பிக்கு ஊர் கேரளாவில். அங்கே என்னன்னா அங்கே அந்த டைமில் ராஜாக்கள்லாம் அந்த ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் லோவாக தான் இருக்கும். எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ், வீடு எல்லாமே அந்த ஊரில் நிறைய இப்போவும் அதே மாதிரி இருக்கும், நிறைய அங்கே இருக்கு. ஆமாம், அது கொஞ்சம் அப்படி உள்ள கொஞ்சம் லோவாக இருக்கும். ஏன்னா எனக்கு இதுல என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உண்மையாவே இது என் கார்பெண்டர்ஸ் என் ஒர்க்கர்ஸுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது ஒரு டிசைன் கொடுத்துட்டேன், டிசைன் மட்டும் அடிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை, சீட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆமா, ஏன்னா இந்த பேக் வந்து இதுல நல்லா போய் சீட்டிங் ஆயிரும். இவர் ரொம்ப டிமாண்ட். இப்போ இவர் தான் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு, ட்ரெண்டிங்ல இருக்காரு. லியோ யானைக்கொம்பையில அடிச்சு இவர் தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காரு. கரெக்ட்டுங்களா? இவர் வந்துட்டு காலகாலம் இவர் தான் இருக்கிறதுலே வயசானவர் நம்ம கிட்ட. ஃபுல் வுட்ல ஸ்டார்டிங் மாடல் இதுதான் 46. ஆனா வயசு ஆயிடுச்சு தான் இவருக்கு. இவரு நம்பர் 1 ட்ரெண்ட். இவர் தூக்கி வச்சு இப்போ கடையில் கொண்டு வந்து இப்போ அவைலபிள் சொன்னால் இந்த வீக்கில் இது போயிடும். நிற்க மாட்டார் இவருக்கு எப்போவுமே ஒரு மவுஸ் இருக்குது. அதாவது ஏன்னா சீட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 46 இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு இன்னொன்று பேர் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பி வந்திருக்கிற இந்தியன் தாத்தா மாதிரி இந்தியன் 2 தாத்தா ரிப்பீட் ஆயிருக்காருல்ல, அந்த மாதிரி இவர் எப்போவுமே ரிப்பீட் மோட்லேயே தான் இருப்பார் இவர். சூப்பர்ண்ணா. அடுத்து வந்து நம்மளோட லியோ காலங்காலமா. ஆமாம், லியோ வந்து நல்ல நம்மளோட வீடியோவில் எல்லாம் போட்டு நல்லா ரீச். உண்மையாகவே அதுக்கெலாம் நான் வந்துட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. நல்லா ஆமாம், உண்மையாக சர்ப்ரைஸ் தேங்க்ஸ் சொல்லணும். அது வந்துட்டு நல்ல ரீச் லியோ. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 1 மந்த் ஆச்சு. ஓகே, கஸ்டமர் புக் பண்ணாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்தது. இது வந்து நான் ஷோரூம் செய்யும்போது 2ஆக செஞ்சது. அது வந்துட்டு 1 மந்த் முன்னாடி வந்தது. இது வந்துட்டு இப்போ போன வாரம் வந்தது. டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் தான் சொல்லணும். கலர் ஆஃப் த வுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
ரெண்டுமே ஒண்ணுதான் பாருங்க. ஆனா ஏதோ ஒரு இது கொஞ்சம் நல்ல கிரைன்ஸ் இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் கிரைன்ஸ் நல்லா தெரியுது, கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. என்னன்னா எனக்கே கிடைக்காது இப்போ, ரொம்ப ரேர் இந்த கலர் இந்த டோன்லாம் வந்துட்டு. நிலம்பூர் டீ குட், கேரளா டீ குட் ஏன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இங்க இருக்கிறது எல்லாமே ஒரே மரம் தான். டீ குட்னா நிலம்பூர் டீ குட் தான். இந்த ஆப்பிரிக்கா டீ குட், இந்த டீ குட், அந்த டீ குட்ல கிடையவே கிடையாது. நிலம்பூர் டீ குட் சின்ன ஒரு பாக்ஸ் சைடு கட்டிலுக்கு வேற சைடு பாக்ஸ் வச்சாலும் நிலம்பூர் டீ குட் தான் வைப்பேன். அதுவும் நிலம்பூர் டீ குட்ல வைப்பேன். இந்த டோனு இந்த கிரைன்ஸ் நான் நினைச்சா இதுல பாலிஷ் பண்ணா இது பண்ணிட்டு நான் இது ஈக்குவல் பண்ணிடுறேன். நான் பண்ண முடியும். கஸ்டமர் வராங்க, இது பாக்குறாங்க, இதுவும் பாக்குறாங்க, இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இதுக்கு ஏன் இது பண்ணலாம் கேட்பாங்க. என்னால பண்ண முடியாது. என் மரத்துல என்ன இருக்கோ அதுதான் நான் ஈஸியா இந்த கிரைன்ஸும் இந்த இதெல்லாம் ஏத்திடுவேன். ஆர்டிஃபிஷியல் ஏத்துனா நான் வேஸ்ட். நான் ஆமா, நான் பண்ற தொழில அது வேஸ்ட்னு அர்த்தம். புரியுது சார். இல்லையா வந்து உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 58 வரும். 58 வரும். ஆமாங்களா. அடுத்து இவர் யாரு சார்? அவர் ஜல்லிக்கட்டு மை ஃபேவரட். அடே கால மாதிரி சீரிக்குதா. இதோட கம்ஃபர்ட்னஸ் எப்பவுமே அடிச்சுக்க முடியாது. அது எத்தனை சோஃபா வந்தாலும் சரி, இதோட கம்ஃபர்ட். நம்மளோட பேக் இருக்குல்ல ப்ரோ, நம்மளோட அந்த டெயில் எண்டு வந்து நல்ல சீட்டிங் ஆயிரும். ஃபுல்லா போய் உள்ள உட்காந்து எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காரலாம். எந்திரிக்க தோணாது. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 53 வரும். 53 வரும். இதுல என்னன்னா உங்களுக்கு இந்த கிரைன்ஸ் பாருங்க ப்ரோ. இந்த சைடு தான் சொன்னீங்களா? இந்த சைடு கம்மியா இருக்கும். ஆமா, இந்த சைடு ஒரு மாதிரி இருக்கு, இந்த சைடு வேற மாதிரி இருக்கு. இந்த சைடு வரையறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம், ஒண்ணுமே இல்லை. வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா மரத்துல என்ன இருக்கோ அதுதான், அது அவ்வளவுதான் இருக்குங்களா. சூப்பர்ண்ணா. அடுத்து இது வந்து இவரு இப்போ நல்லா ஃபேமஸா, இவரு அதே மாதிரி இப்போ ஆயிட்டாரு. கொண்டு வச்சா ஆளு டிமாண்டு இல்ல இந்த சைடுல இந்த அதுதான் பாருங்க, அதுதான் சுருளி பயங்கரமா இருக்கு உண்மையாவே. பிளாட்ஃபார்ம் பாருங்க, லெக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பலூன் ஊதி வச்ச மாதிரி இருக்கும். இது 55 வரும். நல்ல ஹெவி மாடல். இது எனக்கு ஃபுல் வுட் வேண்டாம், குஷன் வேணும், ஆனால் வுட்டில் வேணுங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். ப்ரோ நான் சொன்னேன்ல அப்படியே, ஆமாம் நான் உனக்கு காமிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு நல்ல இது காமிங். இதுதான் இது வந்துட்டு இதில் ஆமாம், இதில் பார்க்குறவங்களுக்கு இதோட வேல்யூ, இதோட வுட்டோட ஏன் ஒரு ப்ரைஸ் ஜாஸ்திங்கிறது தெரிஞ்சிடும். இந்த மரத்துக்குள்ளே இருக்கிறது அப்படியே. நான் இப்போ இது ஒரு சோஃபா இப்போ சிங்கிள், இதே இதில் எனக்கு பண்ண முடியாதா? இந்த மாதிரி அதே டிசைன் பெயிண்டிங் வச்சா போட்டு பண்ணலாம். இந்த கை எவ்வளோ பிளைனாக இருக்குது, இந்த கைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது வந்து இதுதான் ப்ரோ அந்த வுட்டோட கோர் வுட். ஆமாம், நம்ம கிரேடு காமிச்சு கொடுக்கறது இதுதான். இது உங்களுக்கு கரெக்டுங்களா? இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. இந்த அளவுக்கு கிரெயின்ஸ் நான் பார்த்தது இல்லைங்க. பாருங்க, இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த கிரெயின் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மரம் அது இந்த ஏரியா பாருங்க சூப்பராக இருக்குண்ணா. கண்டிப்பாக அதனால் என்னோட குவாலிட்டியில் அதான் ப்ரோ காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு ப்ரோ இது வந்து உங்கள் ஃபேவரட் டாட்டாய்ஸ். ஆமாம், நம்ம ரீல்ஸும் போட்டோம், இதுவும் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸு, நல்லா கிளிக் ஆச்சு. இது நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு மேலே டிஃப்ரெண்ட்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இது ஆமையோட அப்படியே ஒரு ஆமையோட உங்களுக்கு ஆமையோட ஓட்ட கவுத்து மாதிரி இருக்கும். அது கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லான்ச்சில் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்லா எவ்வளோ நேரம் வேணாலும் ஜாலியாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறதுக்கும், உங்களுக்கு ரிலேட்டிவ் கூட பேசுறதுக்கும் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நமக்கு ஒரு சோஃபாவில் உட்காரும்போது ஃபீல் நமக்கு மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிற மாடல் இது டாட்டாய்ஸ். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 வரும். 55 வருது. இவர் அதே மாதிரி தான். இவருக்கு டாட்டாய்ஸ், அது டாட்டாய்ஸ், இது கிராப். ஆமாம், என்னங்க இது உண்மையாக இந்த ரெண்டு பக்கம் இப்படி இருக்கிறது. கிராபுக்கு விங்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. கிராபுன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வஞ்சிப்புறாவா? என்னங்க பேர் சொல்றீங்க? புறா சிறகு மாதிரி இருக்குல்ல, அதுதான் நான் அதுதான் சொன்னேன். பேர்டோட அந்த ரெண்டு ரெக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஸோ கிராபு, வஞ்சி புறா ரெண்டு வேணா வச்சுக்கலாம். உங்களுக்கு புறா பிடிச்சா புறா வச்சுக்கோங்க, நண்டா பிடிச்சா நண்டா வச்சுக்கலாம். அது ஸோ இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 52 வரும். உங்களுக்கு 52 வருது கரெக்டுங்களா? 52 வரும். உங்களுக்கு நம்ம செட் ஃபேவரட் செட். நான் மினியேச்சர் பிக் காமிச்சேன் அப்படி எடுத்த உடனே. மினியேச்சர் ஸ்மால் இது அங்கே இருக்கு. ஆமாம், அது பிக். மினியேச்சர் பிக், மினியேச்சர் ஸ்மால் குஷனோட வரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு 42 அந்த ரேஞ்ச் வரும். 42 அந்த ரேஞ்ச். அப்படியே இந்த பக்கம் இவரு புது மாடல் ப்ரோ. இவருக்கு வந்துட்டு இங்கே பேர் வைக்கல. என்ன நாமளே ஒரு பேர் வச்சிருவோம். நம்மளே மஞ்சுமல் பாய்சன் வச்சிருவோம். நல்லா இருக்கு மஞ்சுமல் பாய்சன். உண்மையை சரி வச்சிடலாமா? ஓ, அப்போ பேரோட சொல்லிடுங்க. என்னென்னு நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸே வச்சிருங்க. இது மஞ்சுமல் பாய்ஸ். இது வந்துட்டு கொஞ்சம்
ஷார்ட் மாடல் ப்ரோ, எனக்கு இது வரைக்கும் போதும். எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. என்னன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா எனக்கு ஒரே டைப்பில் கஸ்டமர் வர மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் அதனால எத்தனை மைண்ட் செட் பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. சோஃபா இங்கே இருக்குது. கேபிட்டல் கிராண்ட் பண்ணிச்சு. என்ன பிரைஸ் வருது ப்ரோ? இது வந்து உங்களுக்கு 48 வரும். 48 வருது கரெக்ட்டுங்களா? இது வந்து இவர் யாரு? யூ பேஸ்கெட். யூ பேஸ்கெட்டா? யூ மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு, நல்லா யூ போட்ட மாதிரி இருக்கும். உட்காந்து கட்டு ஒரு நிமிஷத்துல சூப்பராக இருக்கும் உட்கார்றது. சூப்பராக இருக்குங்க. ஸ்பேஸ் கம்மியாக பிடிக்கணும், எனக்கு ஹைட் வேண்டாம், ஓகே காம்பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட். 41 அந்த ரேஞ்சு தான் வரும். 41 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஆனால் நல்லா இருக்கு. கலருக்கு யூஸ் பண்ணி குஷன் குஷன் நீங்கள் பார்த்து எல்லாத்துக்குமே வேறு குஷன் மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம், கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம். கரெக்டுங்களா? அடுத்த பிரதர் இவர் வந்து பட்டாம்பி. நான் காமிச்சிடலாம். அதுதான் அதில் காமிச்சது. இது வந்து ஓகே. அடுத்த பிரதர் இது வந்து ரோலெக்ஸ் ப்ரோ. ரோலெக்ஸ் வந்துட்டாரா? ரோலெக்ஸ் பயங்கர டிமாண்ட் தான் ப்ரோ. இவர் வச்சாலே போயிடுவார். பயங்கரமாக இருக்கு. ஆமாம், இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 வரும் உங்களுக்கு. 55 வருது கரெக்டுங்களா? ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இவர் தான் புதுசு ப்ரோ. இப்போ வந்து யாருங்க? ஆவேஷம். என்னது ஆவேஷம்? ஆவேஷமா? உண்மையாகவே பேர் என்ன வைக்குதுன்னு தெரியல. இந்த மாடல் வந்துட்டு இது கொஞ்சம் இன்டர்நேஷனல் மாடல். இது வேற டைப் வுட்ல தான் பார்த்தேன் நான். ஓகே. பார்த்துட்டு சரி இது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அடிச்சப்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, உட்காருக்கு. சரி புதுசாக வைக்கலாம். அந்த டைம் கரெக்டாக கொண்டு வரும்போது தான் அந்த ஆவேசம் ரொம்ப யாரும் பார்த்தாலும் அந்த இது போட்டு இருந்தாங்களா, சரி வச்சு விடுவோம். நான் காசா பணமா நல்லா இருக்குமே. பேர் நல்லா இருக்கு, அதுவும் சோஃபாவும் நல்லா இருக்கு. 59 வருது. 59 வருது கரெக்டுங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே பயங்கர இதாக இருக்கு. இப்போ இது வந்து இது புது மாடல் லீஃப். இதில் கண்டிப்பாக நீங்கள் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னது பேர்? இலை லீஃப் மாடல். ஆமாம், அப்படியே லீஃபாக இருக்கும். ஆமாங்க, அப்படியே அந்த இலையை அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஃபுல் வுட்ல காம்பேக்ட் 49 அந்த ரேஞ்ச் வரும். 49 அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டுங்களா? இது வந்து மீன் வால் ப்ரோ. மீன் வாலா? ஆமாம். இதுவும் நல்லா ஃபேமஸ் தான். ஸ்மால் இருக்கு, பிக் இருக்குது. பிக் இருக்கு. ஆமாம், ஸ்மால் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மாலோட கணக்கு நான் நல்லா காமிச்சிக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மாலை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு பிக்கோட ரேட்டுக்கு கேட்குறாங்க. என்ன வித்தியாசம் கேட்டுறேன். இந்த கை இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இந்த கை இது ஸ்மாலில் இவ்வளோதான் இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். நான் பிக்கில் வச்சு காமிக்கிறேன். அது எவ்வளோ திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்துருவோம். இது வந்து 47 ப்ரோ. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்தாலும் இந்த கண்ணு ஊற்றிட்டே இருக்கு. இது புது மாடல் தான். இது பேர் இதுக்கு பேர் வைக்கலாம் ப்ரோ. இதுக்கு ஒரு பேர் வச்சிருவோமா? வச்சிடலாம். வைக்கல இதுக்கு. இது வந்துட்டு இது நிறைய நீங்கள் பெரிய பெரிய ஒரு பேலஸ் ஜமீன்தார் வீட்டிலலாம் இருக்குமே அந்த மாதிரி கரெக்ட். அது வந்து கேரளாவில் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. இது குஷனோட அப்படியே மேட்சாக இருக்குது. அப்படியே குஷனோட மேட்ச் ஆகுது. நல்லா இருக்குங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு நல்லா உண்மையாகவே அதான் நான் வந்தோடனே அந்த பக்கம் எடுத்துகிட்டு இருந்தோம்ல ஷூட்டு. அப்போ எனக்கு டக்குன்னு இதை கிளிக் ஆச்சு. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 58 தான் வரும். 58 வருது. 58ல் இவ்வளோ கார்விங் கொடுத்து பண்ணுறது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் பண்ண முடியும். கரெக்டுங்களா? நல்லா இருக்குல்ல ப்ரோ? இந்த சூப்பராக இருக்குமையாவே. இது அதுக்கு இந்த குஷன் தான் பயங்கரமாக மேட்ச் ஆகுது. உட் எது குஷன் எதுங்கிறது பார்க்க அதான் இந்த கலர் போட்டேன் நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டது. அதுதான் கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் நிறைய இருக்குது. நான் உங்கள் கஸ்டமர் சாய்ஸ் ப்ரோ இப்போ இருக்கிறது வந்துட்டு பாதி தான் எங்கிட்ட மாடல். ஓகே. என்னோட இன்னும் மெயினான மாடலில் இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட பழைய வீடியோவில் பார்த்தா நிறைய இருக்கும். அதே நீங்கள் கம்பேர் பண்ணியே நீங்கள் பார்த்துக்கலாம். அது நாங்கள் அதனால் என்ன சொல்கிறேன்னா இதுவே பெரிய லென்த்தாக போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு நம்ம மாடல் இருக்குது, நிறைய கேட்லாக் ஃபோட்டோஸ் நீ கஸ்டமர் கேட்கும்போது நான் அனுப்பிச்சிடுறேன். சப்போஸ் ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியலன்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா டைமும் அதான் சொல்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கேட்லாக் பிடிஎஃப் எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு என்ன உங்களோட டேஸ்ட்டு உங்களோட தேவைகள் என்ன இருந்தாலும் நான் வந்துட்டு கண்டிப்பாக அதில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் ப்ரோ. இது வந்து மீன்வால் பிக் மீன் நாங்கள் காமிச்சல கை வச்சு. என் கை இதில் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும். ஓ ஆமாம், அதாவது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அதுக்கு இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும், பெருசாக வேணும் செட்டுங்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு தாராளமாக ஜாஸ்தியாகவே இருக்கும். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 வரும். 55 வருது. ஆமாம். இது வந்துட்டு உங்களுக்கு பிரஜாபதி. போன தடவை வந்தப்போ நம்ம ஃபுல் விட்டு போட்டோம். நல்லா ரீச் ப்ரோ. நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு இருக்கிறதுலே கிராண்ட் செட் அதுதான். இதில் என்னன்னா பிரஜாபதியில் இப்போ என்ன நான் பண்ணியிருக்கேன்னா எல்லாருக்கும் அந்த டிசைன் பிடிச்சிருக்கு. பட் வந்துட்டு அந்த ப்ரைஸ் அஃபோர்டபுள் பண்ண முடியாதவங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன் மாடல். சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 54 வரும். 54 வரும் கரெக்டுங்களா? குஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நடுவில் அந்த கேப் போட்டு வச்சது. இது இந்த மினி ஸ்டேட்டில் போடுற மாதிரி தான் இருக்குது அந்த மாடல். இதோட பெரிய மாடல் வந்துட்டு நான் அப்படியே காமிக்கிறேன். இதோட பெரிய மாடல் வந்துட்டு
வித்தியாசம் ஃபோன்லேயே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓ இது ஆமாம் கரெக்டுங்களா? ஆமாம், இது வந்து 70 வரும் உங்களுக்கு. ஓ இதில் ஃபுல் வுட் போனீங்கன்னா 75 வரும். 75 வரும். என்னோட தொண்டை வரைக்கும் இருக்கும் இது. இல்லை அது ஹைட்டு இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் வீட்டில் போட்டால் வைங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நான் கஸ்டமர் கிட்டே அதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ பெரிய இன்வெஸ்ட்லாம் பண்ணாதீங்க இன்டீரியருக்கெல்லாம். நீங்கள் ஒரு இன்டீரியர் 10 லட்ச ரூபா 15 ரூபா பண்ணுறதுக்கு ஒரு 25% டீக்குட்டில் பண்ணுங்கள். டீக்குட் டைனிங், டீக்குட் காட்டு, டீக்குட் டீப்பாய் போட்டுட்டு அதுவே இன்டீரியரோட பயங்கரம். ஆமாம், இன்டீரியரில் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அது டல்லாகிடும் கண்டிப்பாக. இது வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு அது வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக எடுத்து காமிக்கும். நீங்கள் வந்து இது டீக்கில் போட்டிருக்கேன், என்னோட பொருள் பொறுத்த வரைக்கும் ஏன் நிலம்பூர் டீக்குட் நான் கேரளா டீக்குட் செலக்ட் பண்ணி நான் ஏன் அதில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வேறு டீ கிடைக்காம இல்லை. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிலம்பூர் டீக்கில் வந்து ஆயில் கண்டென்ட் நல்லா இருக்கும் மரத்தில். ஆயில் கண்டென்ட் ஆமாம், அந்த ஊரில் அந்த மண்ணில் மட்டும்தான் அந்த கிடைக்காது, வேறு உலகத்தில் எங்கேயுமே அது கிடையாது. அந்த ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இப்படி பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ கூட்டத்திலே தனித்தனி சோஃபா இண்டிவிஜுவலாக தெரியுது, எல்லாமே தெரியுது, தனித்தனமாக தெரியுது. என்னென்னா அதோட ஃபினிஷிங் தான். அந்த மரம் வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு எடுத்து காமிக்கும். அதனால தான் நிலம்பூர் டீக்குட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது. நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, கோன் பண்ணிட்டு கேரளா டீக்குன்னு கேட்டால் நிலம்பூர் டீக்கான்னு கேட்பாங்க. அதான் விஷயம், அதான் வேற ஒன்றும் இல்லை. இது அதே பிரஜாபதி உங்களுக்கு. இது பிரஜாபதியில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து கார்னர் போட்டிருக்கோம். பிரஜாபதியில் இப்போ கார்னர் பண்ணியிருக்கிறோம் ப்ரோ. இது கஸ்டமர் ஆர்டர். இது உங்களுக்கு 7 சீட்டரு, உங்களுக்கு 5 சீட்டர் ஸ்டார்டிங் 74 வரும் உங்களுக்கு. 74 ஆமாம் 74 வரும் உங்களுக்கு. இது வந்து 7 சீட்டர் கஸ்டமர் ஆர்டர். இது பிரஜாபதி எல்லாம் வீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லணும்ல, நான் திருப்பி ஏன் சொல்லலை, அது நம்ம ப்ராடக்ட் நம்மளே பெருசாக ஹைலைட் பண்ணக்கூடாது எப்போவுமே. சரி இது என்னங்க, இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன இதான் இப்போ நம்ம வந்து இப்போ நானும் ட்ரெண்டில் இருக்கிறது இந்தியன் தானே. ஆமாம் அதுதான் இந்தியன் தாத்தா. எதனால இதுக்கு இந்த பேர் வச்சிங்க இந்தியன் தாத்தா சார்? இந்தியன் தாத்தா சாரா? என்ன அதே மாதிரி எடுக்கிறீங்க? அடிச்சா 2 பக்கம் வருதா? இப்படி வந்துட்டு இப்படி கால் தூக்கிட்டு அப்படி போட உட்காந்துக்கலாம். நீ கோவாலாம் போக வேண்டாம், வீட்லேயே கோவா ரெடி பண்ணிக்கலாம். கோவானா பயங்கரமாக சிரிக்கிறீங்க. இல்லை கோவானாவே அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு குஷி தானே. இது வந்துட்டு ஃபுல் வுட்ல. ஓகே, இதில் வந்துட்டு அதில் ஒரிஜினலாக அந்த மூவியில் வர்றது வந்துட்டு இதுதான். ஓ அதையும் வச்சுருக்கீங்களா? என்னங்க உள்ள எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஓ அந்த படத்தில் உண்மையாக காட்டுறது இதுதான். ஆமாம், இது வந்து பேம்பு ப்ரோ. ஓ மூங்கில், பிளாஸ்டிக்கோ இதோ கிடையாது. ஓ நான் உட்கார்ற இந்த செக்ஷன் வந்து பேம்பு. ஆமாம், ஸோ இதுதான் உண்மையாக இந்தியன் படத்தில் காமிச்சு. நான் பிடிக்கிறேன், நீங்கள் இப்போ உட்காரு. ஓகே, நல்லா சாஞ்சி உட்காருங்க. அப்படியே தூக்கி அந்த கிராஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதானா? ஆமாம், இது புதுசுனால டைட்டாக இருக்கும். யூஸ் பண்ண லூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இன்னி வரலாம், இங்கே வந்து ஆமாம் மேலே போட்டு படுத்துக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு தூக்கணும். கரெக்டுங்க, மேலே போடுங்க, ஒன்றும் இல்லை போடுங்க. அதனால கிராஸாக வச்சுருங்க ப்ரோ. ஓகே அவ்வளோதான். அப்போ நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் தூங்குறேங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குட்டில் சென்டர் பேஸ் வந்து பேம்பு ப்ரோ. பேம்பு யூஸ். இது வந்து உங்களுக்கு 19,000 19,000 ரூபாய்க்கு. கரெக்டுங்களா? சோஃபாவில் வந்து இது பேசிக். நான் ஸ்டார்டிங் சொன்ன 32 இதான் ப்ரோ. பேசிக்லேயே இது பயங்கரமாக இருக்குது. வள்ளி உள்ள ஏதோ பால்லாம் போட்டு வள்ளியா? வள்ளி தமிழ்நாட்டோட ஃபேமஸான பேர் வள்ளி. க்யூட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும், லட்சணமாக இருக்கும். லட்சணமாக இருக்கும். அதுதான் வள்ளி. இது 32. நான் கஸ்டமருக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த 32 சோஃபா இது ப்ரோ என்னோடது. எங்கிட்ட இருக்கிறதுல 74 அது. இதுவும் 32வும் ஒரே வுட்டு தான். ரெண்டு ஒரே வுட்டு தான். ஒரே வுட்டு. 32னால வேற கிரேடு வேற எல்லாம் கிடையாது. ஏ கிரேடு, பி கிரேடு. இதுக்கும் அதே லைஃப் டைம் வாரண்டி, பில் ரிட்டர்ன். என்னன்னா இதில் வுட்டு கம்மி, அவ்வளோதான். அதுதான் விஷயம். வேலைப்பாட்டுக்கான காசு அவ்வளோதான். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து டால்ஃபின். என்னது டால்ஃபின் பார்த்தீங்களா? டால்ஃபினா? நாங்கள் டால்ஃபின்ல பறக்க விடுவோம். உண்மையாவேங்க டால்ஃபின் ஒரு பால் வச்சு விளையாண்டு இருக்க மாதிரி. 41 வரும் உங்களுக்கு. 41 வருது கரெக்டுங்களா? இது வந்து ரதம் மயில் ரதம். அப்போ உண்மையாக ரதம் மாதிரி இருக்குங்க. மயில் ரதம். ஆமாம், இது வந்து உங்களுக்கு 41 அந்த ரேஞ்ச். 41 அந்த ரேஞ்ச் வருது. இப்போ டைனிங் டேபிள் பார்த்தலாம். சோஃபாஸ் வந்துட்டு இதுக்கு மேலே பார்த்தோம்னா பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் போயிடும். அதனால கார்னரே நான் காமிக்கல. கார்னரும் எங்ககிட்ட 40 மாடல்ஸ் இருக்கு. கார்னர்ல என்ன ஸ்பெஷல்னா, கஸ்டமர் என்ன அளவு கேட்குறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இங்க இருக்கிற பார்த்து எல்லா மாடல்லையும் கார்னர் பண்ணி தந்துடலாம். சரி, நீங்க தான் மேனுஃபேக்சர், அதனால பண்ணி கொடுப்பீங்க. இன்னொன்று என்னன்னா, நான் ஏன் மேனுஃபேக்சர் நீங்க சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னை நம்பி கஸ்டமர் எப்படி இப்போ வராங்க அப்படின்னா, நான் டீ குட் மட்டும் தான் பண்றேன். திருப்பியும் ஒன்லி டீ குட், அது கேரளா டீ குட் மட்டும் பண்றேங்கும் போது மற்றது ட்ரேட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் கடையில்
இப்போ நீங்கள் மகாகனி பார்த்துருக்கலாம், ரப்பர் வுட் பார்த்துருக்கலாம், அக்கேஷியா பார்த்துருக்கலாம். இது எதுவுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்லி நிலம்போட்டிக். ஏன்னா நான் அது மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஒருத்தன் ஒரு விஷயத்துல தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அது நான் ரொம்ப நம்புறது. டைனிங் வந்து காம்பாக்ட் டைனிங். இது காம்பாக்ட் டைனிங். நம்ம டைனிங் போகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஆனால் டைனிங் டேபிள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். இல்லை ஒரு பீஸா மாதிரி இருக்கு. ஆமாம், இது ரவுண்ட் ஒன்று ஸ்கொயர் ஒன்று இருக்குது. ரவுண்ட் 32, ஸ்கொயர் 32. ரெண்டுமே சேம் பிரைஸ் தான். சேம் பிரைஸ் தான். இது என்னதுங்க ரொம்ப டிஃபரெண்ட்? இது வந்துட்டு உங்களுக்கு டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் வந்து 5x3, 4x3, 6x3 அந்த ரேஞ்ச் வரும். நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்னா கால் வந்து உங்களுக்கு 4x4 சாலிட் கால். உங்களுக்கு இது ஹோலோவாக பண்ணலாம். இது ஈஸியாக ஹோலோவாக பண்ணால் உங்களுக்கு யாரும் தெரிய போகிறது இல்லை. ஆமாம், சாலிட் கால் இது உங்களுக்கு. ஸோ ஒரே இதில் ஆமாம் ஒரே இதில் பண்ணுறது. இது வந்து உள்ள எம்டி ஈஸியாக பண்ணலாம். இந்த கால் இருக்கு பார்த்தீங்களா கீழே? ஆமாம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி 4 பக்கம் 4 கட்டையை வச்சு நிற்க வச்சிடலாம். இல்லைங்க, அந்த காலை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற பீஸை வந்து நான் தனியாகவே எடுத்துக்கலாம். இது ஒரு பீஸாக இருக்குல்ல, இது ஒரு பீஸை வந்து ஒட்ட வச்சிருவாங்க. அதான் ஒட்ட 4 பக்கம் போட்டு ஒட்டின மாதிரி. ஆமாம், நல்லா எம்டியாக பண்ணோம்னா 24, 25 ஈஸியாக விற்கலாம். இது 38 அதிலே தெரிஞ்சு போச்சு. 12 mm கிளாஸ் வித். உங்களுக்கு கிளாஸ் வேண்டாம், எனக்கு மார்பிள் வேணும் அப்படின்னா மார்பிள் நம்ம கிட்ட இருக்கு. மார்பிள் ஏகப்பட்ட மாடல் இருக்கு. இங்க பாருங்க, இது மார்பிள். இது என்னங்க? இது வந்துட்டு மரத்துல டைனிங் கேட்பாங்க. மரமா டைனிங் பண்ணிடலாம். உண்மையாகவே இங்கே பாருங்க, மரத்துண்டு அப்படியே வெட்டி வச்ச மாதிரி இருக்குல்ல. அதான் பண்ணிருக்கீங்க. சேர்லையும் அப்படி தான் இருக்கும். ஆமாம், சேர் பிளைனாக போட்டால் நல்லா இருக்காதுல்ல. ஆமாம், மேட்சிங்காக இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு சேர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறனால இதோட லுக் இவ்வளோ தான் தெரியுது ப்ரோ. இதெல்லாம் நீங்கள் போய் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சூப்பர். இது வந்து 61 வரும். 61 வரும். ஆமாம், 6 ஸ்டார் உங்களுக்கு. இது வந்து இட்டாலியன் மார்பிள். இது இட்டாலி என்னங்க இது சைடில் ஏதோ ஜன்னல் வச்சிருக்கிறீங்க? ஜன்னல் பார்த்துட்டே சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. குழந்தைங்க ஜன்னல்ல இருந்து நிலா காய்ச்சி சோறு விட்டாங்க மாதிரி. இது வந்து கிளாஸுக்கு பதிலாக மார்பிள் நிறைய பேர் கேட்குறாங்க. மார்பிள் அவ்வளோ நாள் பண்ணல. ஏன்னா இங்கே இருக்கிற மார்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா லோ ப்ரைஸில் இந்த குழம்புல கொட்டுச்சுன்னா கொஞ்ச நாள் ஆக டல் ஆகி ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு இட்டாலியன் மார்பிள். காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி உங்களுக்கு. அதனால உங்களுக்கு தொடங்கும்போது ஓகே. ஆமாம், ஃபீல் தெரியுது உங்களுக்கு. எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பரவாயில்லங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். இதில் 2 கலர் இருக்கும் உங்களுக்கு. ஓ, இதுவும் இதே கலர் தான். மாடல்ஸ் நிறைய இருக்கு. சொல்ல இது ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணது 8 சேர் 8 சீட்டிங்ஸ் இருக்க மாதிரி. ஆமாம், உங்களுக்கு கால் பார்த்தாலே தெரியும். இதில் 5x3 வந்துட்டு உங்களுக்கு 39 வரும். உங்களுக்கு 39 வருது. நம்ம 4 பேர் உட்கார்றது. இது ஒரு கஸ்டமைஸ் ஆர்டர் இருக்கு. ஆமாம், இது கஸ்டமைஸ் ஆர்டர். சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல், ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் வீடியோவில் லென்த்துக்கு சொன்னால் சொல்லிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சொல்லிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக. இப்போ கார்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, கார்ட்டில் அதே தான் பிரச்சனை. என்னடா இவன் ஒரே டைலாக் திருப்பி சொல்கிறேன், தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. என்னோட கேட்லாக் நான் அனுப்புவேன். சரியா? கஸ்டமர் கேட்பாங்க, ஹாய் அனுப்புவாங்க, கேட்லாக் என்னோட கேட்லாக் அனுப்பிச்சு சிலவங்க என்னை வந்துட்டு மனசில் நிறைய பேர் திட்டியிருப்பாங்க. சிலவங்க நேராகவே திட்டுவாங்க. எங்கள் கேட்லாக் கேட்டது ஒரு குத்தமானு கேட்பாங்க. என்னோட கேட்லாக் மட்டுமே அவ்வளோ எம்பி போகும். என்னோடது அவ்வளோ மாடல் போதும். எனக்கு சவுண்ட் கேட்லாக் சவுண்டு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இது வந்து உங்களுக்கு மணியாரம் சொல்லுவோம். மணியாரமா? ஆமா. என்னங்க மேலே வந்து நெட்டில் போட்டு விட்டுலாம் ப்ரோ. இது வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கொசுவல் நட்டுலாம் வந்துட்டு 30,000, 35,000 ரூபாய்க்குலாம் 100% ஃபுல் டீக்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு என் தங்கச்சி கல்யாணம், என் தங்கச்சிக்கு செஞ்சு நானே கொடுக்குறதுனால என்னால் கொடுக்க முடியாது. சாலிட் டீக்கில், ஒரிஜினல் நிலம்பூ டீக்கில் வித் A கிரேடில் லைஃப் டைம் வாரண்டி. இந்த டோனில் 100% இந்த டோனில் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் ஜாஸ்தி தான் ஆயிரும். என்னோட கிங் சைஸ் வந்துட்டு என்னோட ஸ்டார்டிங் மாடல் வந்து 38, குயின் சைஸ் வந்து 29. இது புது மாடல் தான். நீங்கள் இப்போ பார்த்து ஆமாம், இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லெக் ஒர்க் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஒரு மெயினாக அது நடுவில் அந்த குஷன் பார்ட் போட்டது தான் பயங்கரமாகவே. அது குஷன் கலரை வந்து மாற்றிக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி இது ஒரு குஷன் கட்டல் தான். ஆமாம், இது ஒரு குஷன் கட்டல். இது நார்மல் கட்டல். இது குஷன் கட்டல் 41 ஒரு ஸ்டார்டிங். ஓகே, நான் வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ. நான் வந்து ஒரு வீட்டில், சென்னையில் ஒரு வீட்டில் போட்டேன் இந்த கட்டல். சேம் இதே எப்படி இருக்கு? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கு. வீடே வேற மாதிரி இருக்குங்க. யாருங்க இவரு? கொஞ்சம் நல்ல கஸ்டமர். நல்லா பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ சேம் அதே கட்டல் தான். அதே கட்டல் தான் இது. சூப்பராக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா இன்டர்லாக். இது 7 அடி.
அதுதான் ரொம்ப லென்த்தா இருக்குது. கிங்கா இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? இது வந்து கிங்குக்கும் மேல மகா கிங் வச்சிரலாம். மகா கிங். இது வந்துட்டு கஸ்டமர் கேட்டாங்க, இதுக்கு மேல சைஸ் பண்ண முடியாது 7 feet. இதுவே இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கட்டில்னு சொல்லி. ஹைதராபாத் கேமரால பத்த மாட்டேங்குதுங்க. ஹைதராபாத். இது ஒண்ணே ஒரு விஷயம் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன நமக்கு வித்தியாசம், நம்மளோட பிரைஸுக்கும் அடுத்தவங்க பிரைஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு ஈஸியா புரியறதுக்கு ஒரே ஒரு விஷயம். இது ஸ்டோரேஜ் கட்டில் ப்ரோ. ஸ்டோரேஜ் டீக்ல தான் பண்ணுவேன் நான். சரிங்களா? உள்ள போட்டுருக்க பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் தான் போகும். இதுல ஒரு பீஸ் கூடி ஒரு பிட்டு கூடி வேற மரம் காமிச்சாங்கன்னா இந்த பிசினஸ்ல நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பொய்ன்னு அர்த்தம். அதனால இதுல ஒரு பிட்டு கூடி வேற டீ கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வாங்க, என்னங்க கிரெயின்ஸ் இந்த பாக்ஸ்க்குள்ள இவ்வளவு கிரெயின்ஸ் போடணுமா? யாரும் கேட்க மாட்டாங்க. நான் வந்திருக்கு பாக்ஸ்க்குள்ள விழுந்திருக்கு. இது நான் வேற இடத்துல யூஸ் பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம். இது இங்க இடத்துல இருக்குல்ல, நான் கழிச்சு விடுறாங்களே, அது இங்க போடலாம் நம்ம ஒட்டிக்கல. பிளைனா இருக்கும். உண்மையா பேசுறீங்களா? ஆமா. இது வந்து இவ்வளவு கிரெயின்ஸ் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை, இவ்வளவு கிரெயின்ஸ் போடணும்னு தேவையும் இல்லை. நம்ம வந்துட்டு வாங்கின காசுக்கு கரெக்டா கொடுக்கலன்னா நாளைக்கு நம்ம போய் பதில் சொல்லணும் கண்டிப்பா. அதனால வந்துட்டு இவ்வளவு கிரெயின்ஸ் வந்து இவ்வளோ ஓப்பனா நம்ம வந்து உள்ள ஸ்டோரேஜ்லேயே போடுறோம் அப்படின்னா எனக்கு என்னன்னா, நான் வாங்கின காசுக்கு விட ஜாஸ்தியாக கொடுத்தாதான் எனக்கு ஹாப்பி ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்படியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காட் வந்து நிறைய மாடல் இருக்கு. காட் நான் கேட்லாக்ல காமிக்கிறேன். சும்மா அப்படியே வேணா நீங்க ஒரு ரொம்ப லென்த் ஆயிருச்சு வீடியோ. ஆமா, அப்படியே லைனா பார்க்கலாம். இது ஒரு மாடல், இந்த மாடல் பாருங்க. இது என்னங்க? இது இன்டர்லாக் அடிக்குது. இது இன்டர்லாக். இது பின்றது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ பண்றது. எங்கிட்ட இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ சென்டர் ஃபர்ஸ்ட் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெட்டை தூக்கி காமிப்பேன், சென்டரில் டீக் தான் போடுறேன் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுறதில்ல, இங்கே வாங்க, இது பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. 9மே நான் அடிச்சு சொல்கிறேன், நீங்கள் யாருக்கிட்ட போனாலும் அது டீக் போட மாட்டாங்க. குறுக்க டீக் போடவே மாட்டாங்க. நான் டீக் தான் போடுறேன். குறுக்க போடுறது பழகவே டீக். ஆமாம். நான் ஃபஸ்ட்டு போடலை ப்ரோ, ஒரு 6 months தான் மாற்றிட்டேன். எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஃபுல் டீக் வித்துட்டு இருக்கும்போது அப்புறம் அர்த்தம் என்ன ஃபுல் டீக்கோட அர்த்தம்? அதுதான் விஷயம். அதுவும் டீக்காக இருக்கணும். அப்போது நான் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்க தொடங்கினதுலேருந்து நான் அது டீக்காக போட்டால் தான் நல்லா கொடுக்க முடியும். அது நான் வேறு மரம் போட்டேன் வைங்க, அது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா நான் டோட்டலாகவே எனக்கு எல்லாமே போயிடும். அது என்ன மரம் இப்போ போடுவாங்க? தென்னை மரம் இருக்குல்ல, குறுக்கு போடுறாங்க. ஆமாம், அதுதாங்க ஸ்ட்ராங் கொடுக்குறது. தென்னை மரத்தெல்லாம் போடுவாங்க. ஈஸி கிடைக்கிறது, வெறும் சீப். அது உங்களுக்கு இது ஹேண்ட் கார்விங். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்கா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங். என்னண்ணா இது எப்படி நான் பண்ணியிருப்பாங்க? வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி இது என்ன குட்டியா கியூட்டா? இது வந்துட்டு உங்களுக்கு 3 அடி கட்டில் வித் கிளாஸ். இது கிளாஸா? கட்டில கிளாஸா? இது கண்ணாடி. இது ஸ்டிக்கர் ஒட்டி கஸ்டமர் ஆர்டர். இது டெலிவரி போகும்போது இந்த ஸ்டிக்கர் எடுத்துருவோம். ஓகே. உள்ள கண்ணாடி நல்லா இருக்கு. என்னன்னா கிளாஸ் இங்க செவுத்துல நீங்க பின்னாடி ஒரு கோல்டன் லைட் இருக்குல்ல, செவுத்துல 2 லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெட்ரூம் லைட்ல தேவையில்லை, சுவிட்ச் போட்டா இதுல டிரான்ஸ்பரண்டா நல்லா இருக்கும் கட்டில் நைட் லேம்ப். ஆமா, அது யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஃபேவரட் இது ஹனிகோம் மாடல். இந்த கால் பார்த்தாலே தெரியும். பாருங்க, இந்த இடத்துலையும் பாருங்க, அந்த ஹனிகோம் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க ஒரு கட்டில். ஸோ அதே மாதிரி இந்த கால் லெக் பாட்டுமே அப்படிதான் ஹனிகோம் மாதிரி இருக்கு. இங்கே தெரியுது பாருங்க. இது வந்து உங்களுக்கு கிங் சைஸ் வந்து 41 வரும். 41 வரும். 38லேருந்து ஸ்டார்டிங்கு. குயின் 29ல ஸ்டார்டிங்கு. இதுதான் ஸ்டார்டிங் மாடல். 29 மாடல். ஆமாம், இது வந்து மகாராஜா கட்டில். இது மகாராஜா கட்டில்ப்பா. இது எல்லாமே வந்து ஹேண்ட் கார்விங் சார். ஓஹோ, சூப்பராக இருக்குங்க. ஏகப்பட்ட மாடல் வச்சிருக்காரு. வீடியோவில் காட்டு நினச்சா காமிச்சிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேட்லாக் தரேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இன்னும் நிறைய கேள்வி இருக்குது, நான் அதெல்லாம் வந்துடுறேன் பேசிக்கலாம். இப்போ என்ன பண்ணினா 3 சீட்டர்ஸில் இந்த மாதிரி தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 சீட்டர்லேயே? ஆமாம், நிறைய பேர் 3 சீட்டர் கேட்குறாங்க. சிங்கிள் கேட்குறாங்க. சிங்கிள் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த முதுகுக்கு சப்போர்ட் கொடுத்துருது. பிளாஸ்டிக் சேரில் அந்த சேரில் உட்காரதுக்கு இந்த மாதிரி வாங்கி போட்டுடலாம். இதெல்லாம் ஒரு 7,000 7,500 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பழைய வாத்தியார் சேர். எதுங்க? ஓ, இந்த ஸ்கூல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், டீச்சர் சேர் ப்ரோ. பெஸ்ட்டு. நான் பார்த்ததில் நான் யூஸ் பண்ணதில் ரொம்ப நல்லா இருக்குது. உட்கார்ந்தது ரொம்ப நல்லா இருக்கும். கம்ஃபர்ட்டு. இது உங்களுக்கு 8,000 வரும் உங்களுக்கு. சரி, இது என்னங்க? தேக்கு மரத்துலையே? இது தொட்டில். தேக்கு மரத்தில்? ஆமாம், இது தொட்டில். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது நம்ம வந்துட்டு எங்கே வேணாலும் காரில் மடக்கி கொண்டு போய்க்கலாம். மடக்கியோ? ஃபோல்டபுள். ஆமாம், ஃபோல்டபுள். இது இன்னொன்று இதெல்லாம் டீக்கு தான். இது எல்லாமே டீக், ஃபுல் டீக்கில். உள்ள கிளாத் வந்துட்டு உங்களுக்கு
குழந்தைகளுக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாத் பண்ணியிருக்கிறது. ஓ, அதுக்காகவே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ஸ்கின்னுக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணது. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிறோம். இது காரில் மடக்கிட்டு டிக்கியில் போட்டு நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். எங்கே பார்க்கில் போய் உட்காடுறோம் அப்படின்னு போட்டு வச்சு அது போட்டு ஆடிட்டு இருக்கு. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. ஸ்விங் அதே மாதிரி ஸ்விங் 5-6 மாடல் இருக்குது. ஸ்டார்டிங் எனக்கு 27லேருந்து ஸ்விங் இருக்குது. ஸ்விங் இருக்குது. சரி, இதெல்லாம் என்னங்க? ஏதோ இதெல்லாம் வந்துட்டு ராஜா கூட இதில் தீபத்தில் எழுதி விடுவாங்களே அது மாதிரி இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு அந்த சைடில் கார்னர் சைடில் வைக்கிறது, வீட்டோட என்ட்ரன்ஸில் நிறைய. இது வந்து நம்மளோட வீட்டு கிடையாது ப்ரோ, இது ஓப்பனாக சொல்கிறேன். இவ்வளோ பண்ண எனக்கு இதுவும் என்னோடதுன்னு சொல்லலாம். யாரும் ஒன்று கண்டுபிடி. இது இந்தோனேஷியா ப்ராடக்ட், இந்தோனேஷியா டீக்கு. இது நம்மளோடது இல்லை. இது நம்ம சும்மா என்ன ப்ரைஸ் ஒரு பேசிக். இது வந்து ஒரு 8,000 ஸ்டார்டிங். இது ஒரு அது 8, அது 7, இது வந்து 9 அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. அது சூப்பராகவே ப்ரோ. இது வந்துட்டு எனக்கு சோஃபாவும் வேணும், டைனிங் வேணும். ஆனால் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போட முடியும். ஆனால் டீக்கில் வேணும், ஃபுல் சாலிடில் உள்ள வேணும். அப்படிங்கிறவங்களுக்கு டைனிங் மட்டும் இல்லை, குழந்தைங்க உட்காந்து படிக்கிறதுக்கு, டியூஷன் எடுக்கிறதுக்கு, கிளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இது வந்து டைனிங். ஓகே, இதில் 2 பேர் 4 பேர் உட்காந்து நீட்டாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இது உங்களுக்கு என்னங்க அசால்ட்டாக சோஃபாவை மாற்றிக்கிட்டீங்க. ஆமாம், அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதான். இது 3 சீட்டர் சோஃபா. இது டீக்கில் இருக்குது. ஆமாம், ஃபுல் டீக் 29,000. ஓ, பயங்கரம். இந்த ஸ்விங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இந்த ஸ்விங் உங்களுக்கு 2 சைடும் ஆடலாம். வீட்டில் 2 பக்கமும் ஆடலாம். இதுக்கு வந்து தலைவாசலே கிடையாது. ஆமாம், உட்கார இடம் தான் உனக்கு தலைவாசல் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. இது 38 வரும். 38 வரும். நம்ம ஃபுல் டீக்கில். இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இது வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் பண்ணேன் ப்ரோ. என்னங்க டீக்லையா? ஆமாம், டீக்கில் ஒரே மறுபடியும் சுற்றி விடுங்க. ஃபுல் டீக்கில் ஏங்க ரொம்ப நல்லா இருக்கும். கார்றதுக்கு நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் சேருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இது வந்து உங்களுக்கு 14 வருது. 14,000 வருது. ஆனால் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆமாம், அவ்வளோதான் ப்ரோ. ஒரு நார்மல் ஒரு ரெக்ஸின் சேர் உங்களுக்கு, ஆஃபீஸ் சேர் உங்களுக்கு 10,000 15,000 இருக்கும். உங்களுக்கு ஃபுல் சாலிட் டீக்கில் எந்த ஹீட்டும் இல்லாமல். மெயின் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ஹீட்டு தான். சிக்கன் தான் நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்றது. எல்லாமே ஹீட்டான பொருள் தான் சாப்பிட்றது. அதனால் நம்ம 7 to 8 ஹவர்ஸ் வந்து பெட்டில் தான் படுக்கிறோம். அது நீங்கள் 1 lakhோட பெட் வாங்கினாலும் ஹீட்டு தான். சோஃபாவில் வந்து உட்காரும்போது திருப்பி குஷன் சோஃபாவில் உட்காரும்போது அதுவும் ஹீட்டு தான் அது பாடிக்கு. அதனால் மேக்ஸிமம் உட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸ்லேருந்து லுக் வைஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோட ஃபைனல் பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்துருப்பீங்க. இன்னும் ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்க்கு இவர் வச்ச பேர் தான் அது உண்மையாகவே வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குச்சு. நல்லா இருக்குது பார்க்கும் போதே. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கஸ்டமருக்கும் எனக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா, என்னோட கஸ்டமர் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க கூப்பிட்டு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவையில்லை. வீடியோ பார்த்துலாம் கூப்பிட்டாங்கன்னா லியோ இருக்கா, ரோலெக்ஸ் இருக்கா, அவங்களே வந்து பேர் அவங்களே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் கூப்பிட்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு பண்ணுற ஒரு எஃபர்ட் போகிற விஷயத்துக்கு அது பலன் கிடைச்சதுன்னா அது ஒரு சந்தோஷம் தானே. அது கண்டிப்பாக. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. நீங்களே வீடியோ நடுவில் கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி என்ன மாதிரி வாரண்டி? வாரண்டி வந்து நான் எப்போவுமே ஒரே தான், லைஃப் டைம் வாரண்டி எழுதியே கொடுத்துருவோம். சும்மா வாயில் சொல்லலை, நான் பில்லில் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருவேன். லைஃப் டைம் வாரண்டி. ஏன் நான் லைஃப் டைம் வாரண்டிங்கிறதுக்கு நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, அதுதான் விஷயம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உண்மையாகவே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக அந்த சாப்பாடு லொக்கேஷன் மட்டும் கூட வந்து நேரில் உட்காந்து ஒரு ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குங்க. அதுதான் முக்கியமான சொல்லக்கூடிய விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை தாண்டி வெளியே ஸ்டேட்ஸுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, டெலிவரி பத்தி எப்படி டீடைல்? இப்போ நம்ம டைம் வீடியோ எடுக்கிறது கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு நைட்டு. இப்போ வந்துட்டு இது வந்து பெங்களூர் ஒன்று, சென்னை ஒன்று ஏற்றிட்டு இருக்குது. ஆமா ஆமா ப்ரோ. ஸோ லைவா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியூர் தான் ஜாஸ்தி ப்ரோ. கோயம்புத்தூரோட போன லாஸ்ட் வீக் வந்து மும்பை, நியூ மும்பை வரைக்கும் அங்கே வரைக்கும் கொடுத்துட்டு வந்தோம். பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு பிஸ்னஸாக பார்க்காம நம்ம வந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் சோல்ஃபுல்லாக இருந்தோம்னா அது நம்ம கண்டிப்பாக கை கொடுக்கும். சொல்றதை பார்த்தா நம்ம சென்னை தாம்பரத்துல இருந்து மும்பை தாராவி வரைக்கும் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு என்னமோ செகண்ட் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, நம்ம நிறைய பேர் சென்னை வந்து நல்லா ரீச். நிறைய பேர் ரெக்வஸ்ட் வைக்கிறது அங்கே ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுங்கன்னு. பட் சோன் கண்டிப்பாக சீக்கிரமாக அடுத்தது அதுதான் அப்டேட்டுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ உங்களுக்கு வேற ஒரு டவுட் கொரிஸ் இருந்தாலும் சரி, உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் டாடா.